ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய மாதத்திலே உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் அவர் நிச்சயமாய் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த மாதம் முழுவதும் அவரை உறுதியப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கும்போது, அவரோடு நாம் உறவாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டு உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறாங்க. என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திற்கு நேரங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஞானி இங்கே ஒரு வார்த்தை எழுதுகிறார். கர்த்தருக்கும் பயப்படுதல் தாழ்மைக்கும் வரும் பலன் என்னென்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. ஆனால் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியத்தை நம்ம இன்றைக்கி நிறைய பேர் விட்டுறோம். தாழ்மைன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பின்னாடி கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் தரார். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எது நீதி? இதுதான். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல், அவரை தேடணும், அவரோடு நடக்கணும். இன்றைக்கி ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டுடே they just seeking for blessings from God. அவங்களுக்கு வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் வேணும், வெறும் நல்ல சுகம் வேணும், சரீர பலன் வேணும், தீர்காயுசு வேணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? முதல் 2 காரியத்தை சொல்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்படின்றார். தாழ்மை இருக்கா நமக்குள்ளே? இன்றைக்கி நம்மளோட எல்லாராலையும் பேச முடியுதா? இன்றைக்கி அவங்களோட சக மனிதரோடு உட்கார்ந்து உறவாட முடியுதா? நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அந்தஸ்துள்ள ஆள், நான் பெரிய டேலண்ட் இருக்குது, எனக்கு பெரிய ஸ்கில் இருக்குது, நான் பெரிய ஊழியம் செய்கிறேன், எங்கள் சபை பெரிய சபை, அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படுறதுலாம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது இருக்கா இன்னைக்குள்ள? தீமையாக வெறுக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை, உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணுன்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு நல்லா நீங்கள் ப்ராஸ்பராக இருக்கணுமா, நல்லா தீர்காயுசோடு இருக்கணுமா, ஆண்டவர் 2 காரியம் சொல்கிறார் அந்த கால வேளையில். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்ம ஆராய்ந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற கடைசி நாட்களில் எல்லாரோடு நம்ம நார்மலாக பழகணும், எல்லாரோடும் நம்ம ஈக்குவல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் he was very approachable. அவர் நான் அவங்க இயேசுவை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் இருங்க அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. அவர் he was very approachable. அவர் எல்லாரோட கூட உட்கார்ந்தார், அவர் எல்லாரோட கூட சாப்பிட்டார், அவர் எல்லாரோட கூட இருந்தார். ஆண்டவர் பாவிகளை அவர் நேசிக்கிறார் தவிர அவர் பாவத்தை நேசிக்கிறது இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை நேசிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததே தாழ்மையை சொல்லிக் கொடுக்க தான், கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னன்னு சொல்லிக் கொடுக்க தான். இந்த காலவெளியில் நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்ம வாழ்க்கையில் தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுக்கிறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தாலும் மகிமையாலும் ஜீவனுமா 3 விதமான காரியத்தில் அவர் பிளஸ் பண்ண விரும்புகிறார். ஆகவே இந்த 2 காரியம் நம்ம காலவெளியில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்கும்போது இந்த 2 காரியத்தை அவர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.